வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம வந்திருக்க திருத்தலம் பார்த்தீங்கன்னா நடுப்பழனி முருகன் கோவில். இது எங்க இருக்குன்னா மேல்மோரத்துல இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 கிலோமீட்டர் தொலைல இருக்குங்க. அந்த கோவில் ரொம்ப விசேஷமான ஒரு முருகன் கோவிலுங்க. இதுக்கே நடுப்பழனி ஒரு இடம் வச்சிருக்கா பார்த்தீங்கன்னா பழனிக்கும் நம்ம திருத்தணிக்கும் நடுவுல இருக்கிறதுனால இதுமாரி நடுப்பழனின்னு சொல்றாங்க. இந்த கோயிலுக்கு என்ன விசேஷம்னா இங்க மரகத தண்டாணி கோயில் இருக்குங்க. அப்படின்னா மரகத கல்லாலே முருகப்பெருமான வடிவமைச்சிருக்காங்க. அந்த சுவாமியை பார்க்கறதுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்குங்க. மரகதம் அப்படியே சுவாமியை பார்க்கறது அவ்வளோ பிரமிப்பா இருக்கு. நான் முதல் முறையா அந்த மரகத லிங்கம் பார்த்துருப்போம். மரகத்துல முருகப்பெருமானை இங்கே தான் பார்க்குறோம். அவ்வளோ ஒரு விசேஷமான கோயில். முருகன் கோயில் எவ்வளவோ தனித்துவம் இருக்கும், ஒரு திருத்தலம் இருக்குங்க. அதில் முக்கியமான ஒரு கோயில்னு சொல்லக்கூட இந்த நடுப்பழனி முருகன் கோவில். கண்டிப்பாக நீங்கள் நேரம் இருக்கும்போது இந்த நடுப்பழனி முருகன் கோயில் வாங்க. முருக பக்தர்கள் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு கோயிலா இந்த நடுப்பழனி கோயில் இருக்குங்க. படிக்கட்டும் கிட்டத்தட்ட ஒரு 250 படிக்கட்டுக்குள்ளதான் இருக்குங்க. நடந்து போகலாம், வாகனம் போகிறது வழி வச்சிருக்காங்க. சுற்றி நிறைய மரங்கள் ரொம்ப அழகா இருக்குங்க. கிட்டத்தட்ட எல்லா ஒரு சந்தோஷமான நிறைவு இருக்கு. இந்த கோயிலுக்கு வந்தா நிறைய பிரச்சனை தீரும் சொல்லியிருக்காங்க. வீட்டில் நிறைய சகல சௌபாக்கியம் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா நீங்க ஒரு முறை இந்த கோயிலுக்கு முருகப்பெருமான் தரிசனம் பண்ணிட்டு போங்க. எல்லா நன்மை நடக்கும். முருகப்பெருமான் நம்மளுக்கு எல்லா வளமும் நலமும் கொடுப்பாரு. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வீரவேல் முருகனுக்கு அரோகரா.